யாரு திமுக 10 தடவை 7 தடவை 8 தடவை எம்எல்ஏ இந்த ஒரு லெகசி ஒரு மாபெரும் ஒரு வரலாறு சாம்ராஜ்யம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு தடவையா காட்பாடியில ஜெயிச்சுட்டு ஒருத்தர் வந்து அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவர்களை ஃபெயில் ஆக்கி விட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பி விட்டார். காட்பாடி தொகுதியில இவங்க ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே இங்க செய்யல. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பாமக கட்சியிலிருந்து வராங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து டாக்டர் அவர்களை பத்தி ரொம்ப பெருசாலாம் எதுவுமே பேசாம போனாங்கன்றது நம்ம குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து அந்த கட்சிக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. அவங்களுடைய இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த கட்சி வந்து அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்னென்ன விஷயங்கள்லாம் விவசாயிகள் சம்பந்தமா ஆறுகள் சம்பந்தமா கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து திராவிட கட்சிகள்லாம் நல்லா எழுதிட்டாங்க அப்படின்ட்டு எழுதிப்பாங்க. பைத்தியக்காரங்க மாதிரி பேசுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியேந்து அங்கேருந்து ஆப்போசிட்டா யாரும் சொல்லியிருக்காரு. இது இவரோட மைக்கிலையும் பிக் ஆயிடுது. ராஜ்மோகன் அவர்களுடைய மைக்கில் இங்கே இவங்க முன்னவர் மைக்கில் ராஜ்மோகன் அவர்கள் கவனிச்சிடுறாரு. தவறான வார்த்தை இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க எந்த ஒரு மீடியாவையும் காசு கொடுத்து அனுப்புறதுல, எந்த மீடியாவையும் நாங்க சொல்லிலாம் இந்த மாதிரி 2 கேள்வியை கேளுங்க, நாங்க நடத்துறவங்களாம் இப்படி கேளுங்க அப்படி கேளுங்க, இவங்களுக்கு கிறுக்கு பிடிப்பீங்க, அதெல்லாம் நாங்க பண்றதே இல்லை. எங்களுடைய மீடியா சேனல் எல்லாமே வந்து இண்டிபெண்டா செயல்படுது. நாங்க எங்களுடைய சேனலா வேணா ஏதாவது இருக்கலாம், பட் அது இண்டிபெண்டா செயல்படுது, அது கட்சி ரீதியா செயல்படவே இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா? சொல்லவே இல்லையா? அதை யாருமே எதிர்க்கவே இல்லையே. இப்போ இதுல இருந்து தெரியுது இவங்களுடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது. நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது இடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்தை. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். என்ன அவங்கள பார்த்து சந்தோஷமா வணக்கம் சொல்றீங்க, என்னைய பார்த்து கேட்க பக்கம் சிரிக்கிறீங்க. மரியாதையே வர தேஞ்சு இல்ல சார், அப்படிலாம் இல்லை சார். சார் சட்டமன்றத்தில் வந்து நடந்த விஷயங்களை பற்றி நம்ம போன வழியெல்லாம் பேசியிருந்தோம். இப்போ அடுத்த அதனால இப்போ இதை பற்றி அதை விட்டுட்டு கிஷ்கிந்தா பார்க்கை பற்றி இல்லை விஜிபி எம்ஜிஎம் பற்றி ஏதாவது பேச போகிறோமா? சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்தை பற்றி தான் சார் பேச. சரி, டிவிகேல வந்து கேட்பாங்களா மக்கள் பார்க்குறவங்க? அதான் அப்போ வந்து பேசி மொத்தமாக பேச வேண்டியதானே கேட்பாங்களா? அவங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? முக்கியமான அறிவிப்புகள்லாம் வந்துச்சுல்ல சார், அதை உடனே நம்ம சொல்லணும் இல்லையா மக்களுக்கு? அதனால உடனே சொல்லிட்டோம். உடனே சொல்லி 6 மணிக்காக அந்த வீடியோவை போட்டிங்கனாலும் இப்போ எனக்கு தெரியல இந்த நேரத்துக்கு அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுமான்னு தெரில. அது ஆகிறதுக்குள்ளே பின்னொரு ஒரு ஷூட்டு, இது ஒரு தனி வீடியோ. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? மக்கள் பாவங்க. சொல்லுங்கள். ரைட்டு சார். டிவிகேல வந்து ரெட்டிப்பட்டி நாராயணன் அவர் எழுந்து மானிய கோரிக்கை இதை பற்றிலாம் பேசினார். ஆனால் அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் வந்து தளபதி அவர்களை தான் புகழ்ந்து திருக்குறள்லாம் சொல்லி பயங்கரமாக புகழ்ந்தார் இல்லையா? அவையார், பாரதியார், இவர் அவர் எல்லாரும் எடுத்துட்டார். அடக்கம் அமரோல் உயிக்கும்ன்ற ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. ஆமாம். உடனே அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனால வந்து கொஞ்சம் அவரை தடுத்து, புகழ்ச்சி வந்து நம்மளோட முதல்வருக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அப்படின்னு. ஆமா, ஏன்னா நீங்க ரொம்ப நாளா அதை நிறைய வீடியோல சொல்லிட்டு இருந்தீங்க, எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் அந்த இதுன்னு பேசுறீங்க, இந்த பக்கம் இதையும் பேசுறீங்க, அதனால நம்ம அதை பத்தி வீடியோ ஆதவ அர்ஜுனா அவர்கள் பாக்குறாரோ நம்ம தெரியல. நல்லதுதான், பார்த்தா நல்லதுதான். ஆமா, புகழ்ச்சிலாம் நம்ம முதல்வருக்கு வந்து பிடிக்காது, அவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி புகழ வேணாம், மானிய கோரிக்கை துறை ரீதியான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பேசுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு சார். நம்ம முதல்வர் வந்து மற்ற முதலமைச்சர் மாதிரி கிடையாது அப்படின்னும் ஒன்று போட்டாரு. உடனே அங்கிருந்து கேஎன்ஆர் அவர்கள் எந்திரிச்சு கொஞ்சம் வேற அவை குறிப்பில் எதையாவது ஒன்று சேர்த்து விட்டுறாங்க, இப்போ நம்ம அதை டெலிட் பண்ண வைக்கிறதே நம்ம வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு இல்லை சொன்னதெல்லாம் ரைட்டு, போகிற போக்கில் ஒன்று போட்டு போயிடுறீங்க வந்துட்டு. உடனே மற்ற முதலமைச்சர்கள் மாதிரிலாம் இல்லைன்னா என்ன, எங்கள் முதலமைச்சர் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு அதுதான் அவரும் எந்திரிச்சு இந்த மாதிரி வந்துட்டு புகழ்ச்சியெல்லாம் எனக்கு பிடிக்காது, இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படின்ட்டு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காருவார். அதனால் அதோட விடுங்க அப்படின்னாரு. பட் எல்லாருமே சொன்னாலுமே கூட இந்த புகழாரம் பாடுறவங்க பாடதான் போகிறாங்க, அதை அந்த முதலமைச்சர்கள் கொஞ்சம் ரசிக்கத்தான் போகிறாங்கன்றது தான் வந்து உண்மை. பட் அதை எல்லாம் மீறி எடுத்துகிட்டு போகாதீங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கை. இதில் அந்த உண்மையிலையும் உண்மை என்ன அப்படின்னா வந்துட்டு சரி ரைட்டு புகழ் பாடுன்னு எங்கள் பேர் உடனே இது வந்துருச்சு கோவம், இங்கே வா, ரொம்ப நாளாக போயிடுச்சு, குடும்பமே வேறு சேர்ந்துருச்சு. இப்போ புகழ்ச்சியை தாண்டி துதி பாடுறதுன்ற அளவுக்கு ஒரு சில பேர் பேச வந்த உடனே எங்களின் தளபதி தான், இன்றைய முதல்வர் தான், இது மாதிரி வந்தார், லஞ்சம் இல்லாமல் ஒரு ஆட்சியை அமைத்துள்ளார், இவர்கள் வாழ்க பல்லாண்டு, ரைட் ஓகே. ஒரு 1 மினிட் அடுத்து கண்டென்ட்ல போகணும், 10 மினிட் உனக்கு முன்னாடி கோவம். ஸோ அதனால் இதில் வந்து சிஎம் அவர்களை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து மானிய கோரிக்கைக்குள்ளேயே போவீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம்.
ஸோ அதை வந்து தயவுசெய்து தவிர்த்துக்கணும். அதை வந்துட்டு விஜய் அவர்களுடைய நடிகராக இருக்கும்போது ரசிகர்களாக இருந்தவங்கள்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு அவருடைய கட்சி தொண்டர்கள்லேருந்து இந்த கட்சியை நேசிக்கும் நபர்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு ஓவராக தான் இருக்கும். என்னடா நம்மளே ஒரு பெரிய அணில், அவர் நம்மளை விட பெரிய அணிலாக இருப்பார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தலையை சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அமைச்சர் இவர் சரத் அவர்கள், அவரெல்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சாருன்னா ஒரு 10 நிமிஷம் புகழாரம் முடிக்காம அடுத்த விஷயத்துக்கு போவே மாட்டேன் இருந்து ஆரம்பிச்சு போய் உனக்காக பிரியமானல இருந்து எல்லாம் போயிடுறாரு அவரு. அவர்தான் வந்து கட்சி வந்து ரசிகர் மன்றத்துலேருந்து இருக்கும்போது அப்போலேருந்து கூட இருக்கிறாரா எனக்கு புரியுது. பட் அதனால் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் லைவ்ல, நம்மளை பற்றியும் கொஞ்சம் அவர் நினைவில் வச்சுக்கணுங்கிறதும் இந்த இடத்துல அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் விஷயம். ஸோ அதனால் அட்ரஸ் பண்ணாங்க, அது வரைக்கும் வாழ்த்துக்கு. கன்னி பேச்சு முதல் முறை பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வார்னிங்ஸ் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் சட்டமன்றத்திலிருந்து கரெக்ட் ஆயிடுவாங்க ரைட்டு. சபாநாயகர் அதையும் சொல்லியிருந்தார் சார். முதல்வர் என்கிட்ட இது முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு, வரவங்க துறை ரீதியாக மட்டும் பேசினா போதுன்னு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு சார். அதோட அதை வந்து சிஎம் தான் என்கிட்ட இப்போ துண்டு சீட்டை கொடுத்து அனுப்பி சொல்லியிருக்காருன்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டார். புகழாரம் பாடாமல் விஷயத்துக்கு வர சொல்லுங்க அவங்கள அப்படின்ட்டு சிஎம் தான் அனுப்பியிருக்காருங்கிறதையும் இந்த இடத்துல அவர் இது பண்ணிட்டார். அதனால நல்ல விஷயம். அடுத்து சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினாங்க சார். அவங்க பேசும்போது இந்த முதல் 3 அறிவிப்புகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றின்னு சிஎம்க்குலாம் தேங்க் பண்ணிட்டு அப்புறம் எல்லா அமைச்சர்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு நீர்நிலைகளை பற்றி நிறைய நுங்கம்பாக்கம் சென்னையில் இருக்க எல்லா இயற்கை வளங்களை பற்றி பேசினாங்க. நுங்கம்பாக்கம் வந்து பாதி பில்டிங்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் வந்து ஏரி மேலே தான் கட்டியிருக்கு. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க தருமபுரியில் இருக்கக்கூடிய மானியக்க குறிகள் பற்றிலாம் பேசினாங்க. அப்போ இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்லாம் வந்து இன்டர்லிங்க் பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயம், நாம் எந்த மாநிலத்திலையும் வந்து தனி கேட்க தேவையில்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணிட்டீங்க, நிறைய நீர்நிலைகளை வந்து தூர்வாரிங்க அப்படின்னாலே மக்களுக்கான நீர் இங்கே கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. அவங்க பேசுறது நல்லா இருந்துச்சு. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்குறோன்ட்டு அவை முன்னவரும் சொல்லியிருக்காரு. பூஷானந்த் அவர்களும் பேசி முடிச்சிட்டாங்க சார். ஸோ சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பாமக கட்சியிலேருந்து வராங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டாக்டர் அவர்களை பற்றி ரொம்ப பெருசாலாம் எதுவுமே பேசாமல் போனாங்கன்றது நம்ம குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். சொன்னாங்க, பட் பழைய அளவுக்கு ரொம்ப கெத்தா லைனா லென்த்தா அப்படி போல ஓரளவு சுருக்கமாக முடிச்சுட்டாங்க. பட் ஆனால் அது இல்லாமல் இருக்காது, ரைட்டுங்களா? அது ஒன்று. பட் ஆனால் தே கம் ஃப்ரம் லெகசி. அதாவது வந்து அந்த கட்சிக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. அவங்களுடைய இதெல்லாம் பார்த்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த கட்சி வந்து அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவசாயிகள் சம்மந்தமாக அதாவது ஆறுகள் சம்மந்தமாக கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து திராவிட கட்சிகள்லாம் நல்லா எழுதுங்க ஐயா அப்படின்ட்டு எழுதிப்பாங்க. அவரெல்லாம் வந்து அப்போலேருந்து நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதனால் அது வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் காலத்துலேருந்து இன்றைக்கி அன்புமணி அவர்கள்லேருந்து இன்றைக்கி சௌமியா அன்புமணி வரைக்கும் வந்து அந்த லெகசியை அவங்க வந்து அப்படியே தொன்று தொட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய ப்ரிப்பரேஷன், அவங்க எடுத்துருக்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ், ரிப்போர்ட், இது எல்லாமே வந்துட்டு எப்போவுமே ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். எஸ்பெஷலி வித் ரிவர், வாட்டர், இந்த ஃபார்மர்ஸ், இதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க கிளாஸாக எடுப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அதை வச்சு ஒரு கிளாஸும் எடுத்துருக்காங்க அப்படின்றது நல்ல விஷயம். ஆமாம், அவங்க பேசும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்த துறையினொன்னே அவங்க ரொம்ப டீப்பாக இறங்கி நிறைய விஷயங்கள்லாம் டீம், அப்படிப்பட்ட ஒரு டீம், அவங்களுக்காக வேலை பார்க்குற டீம் அற்புதமான ஒரு இது. அந்த அதுக்கு கட்சியிலையும் டீம் வேலை பார்க்குறது ஒன்று, இன்னொன்று அவங்க கட்சியோட அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ங்கிறது எல்லாமே வந்துட்டு விவசாயத்தை ஒட்டி ரொம்ப அழகாகவே இருக்கும் எப்போவுமே. அதனால் அதை சொல்லியிருக்காங்க. உடனடியாக அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த சைட்லேருந்து அமைச்சர்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னதை வந்து இந்த மாதிரி இங்கே பேசிடுவோம். அவங்க வேறு பார்த்தீங்க அப்படின்னா இது சொல்லும் போதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே சம்மந்தப்பட்ட துறை ரீதியான அமைச்சரை நேரில் சந்தித்து பேசிடுறாங்க. அங்கே எல்லாத்தையுமே பேசி ஆஃபீஸ்க்கே நேரடியாக போய் ஐயா இந்தாங்க, ஐயா இதான் இந்த விஷயத்தை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே எதுக்கோ சட்டக்குறிப்புலையும் வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியது சொல்லிடுறாங்க. அவங்க ஏற்கனவே நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, எங்கள் அமைச்சரை பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்க, சொன்னீங்கன்றதை இவங்க பேசும்போதெல்லாம் எந்திரிச்சு சொல்ல வேண்டியதாக போயிடுது. புஷி ஆனந்த் அவர்களுக்கும் அப்புறம் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இது ஒரு வேலையாக போயிடுது. அதனால் அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்றதையும் குறிப்பிட்டுருவாங்க. அதுக்கடுத்து காட்பாடி எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் வந்து அவர் தான் வச்சார் இன்னைக்கு ஒரு ஸ்மாக் டிஎம்கேக்கு, எல்லாரும் போட்டதோட சூப்பரானது. ஆமாம், அவர் வந்து பேசும்போது முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகன் அவர் அந்த தொகுதியில் தான் அதுக்கு முன்னாடி ஆண்டாண்டு காலமாக அங்கே தான் வெற்றி பெற்றிருந்தார். அவரை தூக்கடிச்சு தான் இந்த எம்எல்ஏ இங்கே வந்தார். அவரை பற்றி இங்கே இல்லாதவங்களை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்கவங்கள எழுந்து பேசி என்னன்னா இவங்களுக்குலாம் என்னன்னா வந்து நாங்கள் வந்து யார் திமுக 10 தடவை 7 தடவை 8 தடவை எம்எல்ஏ, இந்த ஒரு லெகசி, ஒரு மாபெரும் ஒரு வரலாறு சாம்ராஜ்யம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு தடவையாக காட்பாடியில் ஜெயிச்சுட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுனா தாங்கிக்க முடியுமா? அந்த மனசு என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. உடஞ்சி சுக்குநூறாக போயிடுது அப்படியே, அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. இவர் வேற என்னென்னலாம் இன்னைக்கு பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்கிறாரு காட்பாடி தொகுதியில் இவங்க ஒன்றுமே பண்ணலை,
எதுவுமே இங்கே செய்யற அப்படின்றாரு. அது கூட இங்கே பாருங்க, எதுவுமே செய்யணும்லாம் சொல்லாதீங்கங்க. ஏதோ அதெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா? துரைமுருகன் அவர்களெல்லாம் பார்த்து ஏவாவேலு சொல்கிறாரு, நாங்களாம் பொறாமப்படுவோம். இந்த திரும்பி பேசுவார் ஏவாவேலு, நான் பொறாமப்படுவோம், நாங்களாம் சொல்லுவோம், என்னையா அது இவர் தொகுதி மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 4-5 தொகுதிகளிலேயே காட்பாடி தான் சிறந்து விளங்கும் தொகுதி, நாங்கள் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும் காட்பாடின்றாரு. ஏன் அவர் சுற்றி பேசுறாருன்னு எனக்கு ஒரு நேற்று ஒரு, ஏன்னா ஆப்போசிட் இருக்காங்க அதுக்கு ஆமா கொட்ட மாட்டாங்க, இங்க இருந்து சொன்னாதான் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த ஆமா பார்த்து வழக்கமாயிருச்சு அவருக்கு. இந்த அரசியல் மேடைகள்லாம் பேசும்போது ஆமாயா நீங்க சொல்றது பார்ப்பாங்களே, அந்த மாதிரி இந்த கட்சியில் இருக்கிறவங்க தலையாட்டுவாங்க. கரெக்ட், வெரி குட், சூப்பர் அப்சர்வேஷன். ஸோ இப்போ இதில் இவர் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நான் காட்பாடி பற்றி இது பண்ணுறோன்றாங்க. இப்போ அதனால் நம்மளுடைய இந்த குளத்தூர் சிங்கப்பூர் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் காட்பாடியும் சேர்த்துக்கிறேன். டைம் கிடச்சா நம்ம அப்படியே காட்பாடிக்கும் ஒரு விசிட் போய் அப்படி என்ன இவங்கெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு, அழகே பொறாமைப்படும் பேரழகு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காட்பாடி என்னவா அவங்க ஆக்கி வச்சுருக்காங்கிறது நம்ம போய் நேரில் பார்த்தோம், ஒரு பார்வையாக பார்த்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம், நாங்களாம் அந்த இடத்துக்குலாம் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம் ரைட்டா. இப்போ இவர் என்னன்னா எம்எல்ஏக்கு வந்து நம்மளை இவங்க ஜெயிக்கவே மாட்டோம்னு வம்பிழுத்தாங்கல்ல அப்படின்னு அந்த எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல பேசுனதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு இங்க வந்து சொல்றாரு. அன்று இவர்கள் கூறினார்கள் காட்பாடி திமுகவின் கோட்டைன்னு, இன்று அதை தாவேகாவின் கோட்டையாக எங்கள் முதல்வர் மாற்றியுள்ளார் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் இத்தனை முறை ஜெயிச்சோம் அத்தனை முறை ஜெயிச்சோம், எங்களை யாராலும் அசைக்க முடியாது, காலத்துக்கும் நாங்கள் தான் இங்க இருப்போம் என்று என்னென்னமோ பேசுனாங்க. இன்னைக்கு நான் அவரை தோக்கடிச்சு இங்க வந்துட்டேன் அப்படின்னா அப்பதான் கேட்டு எந்திரிக்க, இங்க பாருங்க சார், என்ன நீங்க அவர் 7-8 முறை இந்த தொகுதியில ஜெயிச்சவர், அவர் ஏதோ ஒரு முறை அவரை தோக்கடித்து விட்டீர்கள் என்பதற்காக இப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய இது என்ன ஐடியா என்ன, நான் இந்த அமைச்சரோட இப்போ ஏவாவேலு வந்துட்டாரு, நான் இந்த அமைச்சரோட சேர்ந்து இது பண்ண போறேன், நான் அந்த அமைச்சரோட உதவியில வந்து என் தொகுதி எப்படி வளர்க்க போறேன் அப்படின்னா அதை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 8 முறை அந்த தொகுதியிலேயே ஜெயிச்சவர் ஒருத்தரை இப்படி வச்சு சபையில வச்சு இப்படி பேசலாமா நீங்க? அதுவும் சபை நாகரிகம்ங்கிறது வந்து இல்லாதவங்களை பத்தி, இங்க உள்ள இல்லாதவங்களை பத்தி பேசக்கூடாது. அவர் இன்னைக்கு இங்க இல்ல, தோத்து போயிட்டார், ரைட், ஓகே, பட் யூ வை டாக்கிங் அபவுட் ஹிம் சார். முன்னாடியே அதை வாங்கி வச்சிடுறாங்க, இங்க இருக்கவங்க இல்லாத பத்தி பேசாதீங்க அவளை இழுக்காதீங்க கேட்டுறாரு. அப்புறம் வந்து அவைத்தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், இங்க இல்லாதவங்களை பத்தி தவறாதான் பேசக்கூடாது. அப்ப அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு அங்க அவங்க இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. அதனால வந்து இந்த இடத்துல நான் அவர் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அவரை நான் சிட்டிங் எம்எல்ஏ தோக்கடிச்சு நான் இப்ப இங்க வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவ்வளவுதானே தவிர போட்டியிட்ட ஒருவரை நான் தோக்கடித்து இங்க வந்தேன்றது ஒரு ஃபேக்ட். அதை சொல்றதுல வந்து தவறு கிடையாது, அதை நான் நிறுத்தலாம் முடியாது, ஐ எம் சாரி அப்படின்ட்டு நீக்க முடியாது, அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இன்னைக்கு காட்பாடி எம்எல்ஏ பண்ணிவிட்டார். இப்போ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, என்னங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாரு வந்து தொகுதி வேலையை பார்க்கலாம்ல, தாவேக்காவும் இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணலாமா? அப்படித்தாண்டா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, அப்படித்தான் பண்ணுவோம், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தாவேக்கா எம்எல்ஏக்கள் இருக்கிறது சரிங்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்தவித அரசியல் செய்கிறீர்களோ உங்களுக்கு சில நேரங்களில் அந்த வித அரசியலை செய்வது தான் சரி, நான் சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா என்னன்னா, திமுக அன்னைக்கு என்னெல்லாம் பேசிச்சு அப்படின்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நம்ம அடிக்கடி குறியீடுல வச்சிருக்கிற அந்த ஒரு லைனையும் எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. அதாவது வந்து அதாவது சினிமா செய்திகள்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ நானே அதை இவ்வளவு தடவை ஞாபகம் வச்சிருக்கும் போது அந்த கட்சி தலைவர் அதை எவ்வளோ ஞாபகம் வச்சிருப்பார்? அந்த கட்சிக்காகவே உழைக்கிற ஒரு நபரும் அதை எப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க மைண்டில்? அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறனால தான் அவர் எலெக்ஷனுக்கு வச்ச பாட்டில் ஒரு லைனே வச்சிடுறாரு, நான் தன்னந்தனி ஆள் நீ ஏளனமாக பாரு, நாங்கள் கொஞ்சம் நான் உந்தேன்னா 8 கோடி பேருன்றாரு. இப்போ ஜெயிச்சுட்டு உள்ள வந்துட்டாரா? இப்போ நீங்கள் அதுக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், இதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டு வாசல் வந்து இந்த பாட்டை ஒரு துப்புரவு பணியாளரோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் போட வர பையனோ வேணும்னே இந்த பாட்டெல்லாம் ப்ளே பண்ணி உங்கள் வீடு வாசல்ல ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க, விசில் அடிப்பாங்க, வந்து விசில் அடிப்பாங்க, தன்னந்தனியாளு ஏளனமா பாரு கொஞ்சம் நான் வந்தேன்னா 8 கோடி பேருன்னு பாட்டை போட்டு ஒன்றுமே பண்ண முடியாது பாஸ். ஏன்னா நீங்கள் அப்படி பேசியிருக்கீங்க, நீங்கள் உண்மையாகவே ரொம்ப ஏளனமாக பேசிட்டீங்க. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் ஏளனப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் ஓவரா பேசின உங்களுடைய முக்கிய புள்ளிகள்ல சில முகங்கள் இன்னைக்கு காணாம போனதுக்கு காரணம் அந்த கட்சியுடைய தலைவர், இன்றைய முதல்வர் அப்படின்னா அதை சொல்லி தான் காட்டுவாங்க.
நீங்க வாங்கி தான் ஆகணும். கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அப்ப என்ன மாதிரி அரசியல் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணீங்க, எப்படியெல்லாம் பேசுனீங்க, இது 2% தாண்டாது, இது 4% தாண்டாது, எங்க எதிரியே இவங்க கிடையாது, இது ஒரு நடிகர் கட்சி, இது ஒன்றுத்துக்கும் இவங்களுக்கு அரசியலே தெரியாது, கொள்கை கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு கட்சி, இவங்களுக்கு நடிப்பை தவிர இவருக்கு என்ன தெரியும், இவருக்கெல்லாம் ஆட்சி பண்ண தெரியுமா, அதிகாரம்னா என்னன்னு தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, என்னென்னலாம் பேசியிருப்பீங்க. ஒரு தொகுதியிலையும் ஏளனமாக நக்கலாக சிரிச்சிருக்கிறீங்களா? ஒரு மேடையில் பேசும்போதும் அந்தந்த விவாத மேடை நிகழ்ச்சிக்கு வரும்போது உங்களுடைய கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள், அந்த எம்எல்ஏ, அந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் எப்படி நக்கலாக பார்த்து தாவேகா, ஓ நீங்கள் 100 சீட்டு, ஓ நீங்கள் 150 சீட்டு, நீங்கள் வந்துட்டு ஆட்சி பிடிப்பீங்க, நல்லா இருக்குங்க, வேடிக்கையாக இருக்குங்க, நக்கலாக சிரிச்சிங்களா, சொல்லி சிரிச்சிங்களா லைவில்? இன்னைக்கு சட்டசபை லைவில் உங்களை பார்த்து நாடே சிரிக்குது. அப்போ இதுக்கு இவங்க இப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் இவங்களை இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்த்து அவர்களை கொள்கையை பேசுகிறார்கள், நாங்கள் தக்க விதத்தில் அதுக்கு பதிலடி தருவோம், நாங்கள் யார் என்பதை நிரூபிப்போம்னு பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, அது உங்களை ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக காட்டியிருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே துச்சமாக நடத்துனீங்க. இன்றைக்கி அதனால் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஓவராக பேசிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர், இன்றைக்கி அவரை தோக்கடிச்சு நான் இங்கே இந்த தொகுதியில் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், உங்களுக்கு கடுப்பாகுதா, காண்டாகுதா? அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறத இன்றைக்கி நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு பூமரேங் அப்படிம்பாங்க. கர்மா இஸ் அ பூமரேங். வச்சு வீட்டு கையில் கொடுப்பாங்க, வீட்டில் வச்சு பூமரேங் தூக்கி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. கலன்னு இந்த பக்கம் வந்து குளத்தூரில் தோற்று போனவர், அந்த பக்கம் காட்பாடியில் தோற்று போனவர், எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் பொன்முடி இருக்கிறாரு, வேஷி பஷி அப்படின்னாரா தூக்கி வச்சாங்களா வெளியே, அந்த மாதிரி தான் 200 வெல்வோம்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது தான் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த லைவ்லாம் போதும் இல்லையா, நீங்கள் எங்களை மட்டும் பேசும்போதெல்லாம் காட்டுறீங்க, யாரெல்லாம் கூச்சலிட்டு இங்கே முன்னாடிலாம் வந்து நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் காட்டுறது இல்லைன்னு மக்கள் எங்ககிட்டே சொல்கிறாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்கக்கிட்டையும் காட்டுங்க, அவங்க அநாகரிகமாக நடந்துக்கிறது எங்களுக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் மக்களே கேட்குறாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சபாநாயகத்தை கேட்டவுடனே நமக்கு சிடிஆர் நிர்மல்குமார் தான் காட்டுறாங்க. பின்னாடி ஒரு சவுண்டு, யார் அநாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சு சவுண்ட் வருது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்கு போன சபாநாயகர் தலைவர் இல்லாதனால பேரவை துணைத் தலைவர் அவர்கள் தான் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிடிஆர் நிர்மல்குமார் இது வந்து ஒரு ஏற்கனவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷனாக போய்கிட்டு இருக்குது, இவங்க ஒன்று பேசுகிறாங்க அவங்க ஒன்று பேசுகிறாங்கன்னு போகும்போது தான் இதை வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறார். இந்த மாதிரி வந்து அநாகரிகமாக இவங்க நிறைய நடந்துக்கிறாங்க, ஒருமையில் பேசுகிறாங்க. நீங்கள் நிறைய தடவை பாருங்கள், இந்த முன்னாள் அமைச்சர்களாகக்கூடிய இந்த நேரு அவர்கள் எல்லாமே, ஏப்பா நீ உட்காருப்பா எனக்கு தெரியும்ப்பா, என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேர்லேருந்து 1,50,000 பேர் வரைக்கும் ஓட்டு போட்டு ஒவ்வொரு தொகுதியிலேருந்து ஒவ்வொருத்தவங்க வந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஏப்பா உட்காருப்பா அப்படின்னா உங்களுடைய சீனியாரிட்டி, நீங்கள் வயசில் பெரியவங்கன்றதெல்லாம் உங்கள் கட்சிக்குள்ளே வச்சுக்கணும். உங்ககிட்ட மேயராக அடிப்பணிஞ்சு வண்டியில் தொங்கிக்கிட்டு வருவாங்களே அவங்கடே இதாம்மா வாமா போமான்னு அங்கே பேசணும் இந்த பேச்செல்லாம். உங்களுக்கு 75 வயசாக இருந்தாலும் 85 வயசாக இருந்தாலும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா இவர சட்டமன்ற உறுப்பினர், அந்த சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்னா அடுத்தவங்கள மரியாதையாக பேசணும். அங்கே உட்காந்துருக்க ஒரு அவைத்தலைவர் அப்படின்னா அவருடைய வயதை தாண்டியோ, அங்கே துணைத் தலைவர் அப்படின்னா அவர் வயதை தாண்டியோ அவரை எப்படி நீங்கள் அவைத்தலைவர் அவர்களே, அவை துணைத் தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணுங்கிறது மரபோ, முதலமைச்சர் சொல்ற மரபோ, அதே போல தான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மரியாதையாக நடத்தணும். 75 வருஷன்ற வாயில பேசினா மட்டும் பத்தாது, உங்களுடைய அரசியல் அனுபவங்கிறதையும் மெச்சூரிட்டிங்கிறதையும் இந்த மாதிரி நடத்தையில காட்டணுங்கிறது தான் இந்த இடத்துல இந்த சம்பவம் மூலமா நம்ம வந்து அவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, இவங்க வந்துட்டு அநாகரிகமா நடந்துக்கிறதெல்லாம் காட்டுங்க. ஒன்று பேசும்போது ஒரு முதலமைச்சர் பேசுறாருன்னா குறுக்க பேசுறது, அமைச்சர்கள் பேசுறாங்க அப்படின்னா குறுக்க பேசுறது, பேச விடாம அதை தடுக்கிறது, ஒருமையில பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, அப்புறம் வந்து இங்க நேரா இங்க வந்து இறங்கி நின்று சண்டை போடுறது, இதெல்லாம் காட்டுங்க மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அங்கிருந்து அநாகரிகமா நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்துக்க முடியலையாமா. எந்திரிச்சு கத்துறாங்க, நாங்கள் எங்கே அநாகரிகமாக நடந்துக்கணும், இப்போ நீங்கள் கத்துறது இதோ பாருங்க நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த அங்கே ஒருத்தர் எந்திரிச்சு கையை நீட்டுறாரு அப்படின்னு ஒரு சொல்கிற வரைக்கும் விஷயங்கள் போகுது. இதில் நேரு அவர்கள் எந்திரிச்சுன்னு பதில் பேச, இது எல்லாத்துக்குமே ஃபேர் சான்ஸ் ஃபார் போத் த சைட்ஸ் அவைத்தலைவர் கொடுக்குறாரு. அதை வந்துட்டு நேரு அவர்களும் சுட்டி காட்டுறாரு, இந்த மாதிரி அவைத்தலைவர் வந்து 2 பக்கமும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்றது அவரும் சொல்கிறாரு அந்த இடத்துல. அப்போ அதில் நேரு அவர்கள் வந்து எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இதில் நீங்கள் சட்டத்துறை அமைச்சர், நீங்கள் வந்துட்டு நீங்கள் போகல கொளுத்தி விட்டு போயிடுறீங்க, நீங்கள் பேசுனதுக்கப்புறம் பாருங்கள் அது எப்படி வெடிக்குதுன்னு சொல்லி, நீங்கள் வந்து அநாகரிகமாக நாங்கள் பேசுகிறோன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அப்படிப்பட்ட வளர்ப்பு கிடையாது எங்கள் கட்சி, நாங்கள் அநாகரிகமாலாம் பேச மாட்டோம், நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை இந்த சட்டசபையில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி பேசியிருக்கிறோம், பட் என்னைக்குமே திமுக காரங்க அநாகரிகமாக நடந்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு ஒரு பொய்யை உருட்டினாரு
முன்னாள் அமைச்சர். இவ்வளவு நாளா பாக்குறோமே என்ன நடக்குது, 10 நாளா எப்படி பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கோம். சட்டசபை வரலாறுலேயே என்னென்ன மாதிரி பேச்சுக்கள்லாம் இவங்களால பேசப்பட்டதுன்னு அவை குறிப்புல இருக்கிறது முதற்கொண்டு கலைஞர் அவர்கள் பேசின வரிகள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து எதிர்கட்சியில இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு நீங்க பண்ணது என்னன்றது முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். அப்ப நீங்க வந்து நாங்க நாகரிகமா என்னைக்குமே இந்த பக்கம் இருக்கிற திமுக காரங்க அந்த மாதிரி நடந்துக்கிறதா வரலாறே கிடையாது அப்படின்ட்டு ஒரு உருட்டிட்டு இவர் இதோட வந்துட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த இடத்துல பிரச்சனை பெருசாகும் போது ஒரு மைக் ஆஃப் பண்ணிட்டாரு அவைத்தலைவர். என்ன சொல்றாருன்னா, சட்டத்துறை அமைச்சரை பார்த்துட்டு நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, நான் உங்களை பார்த்து கேட்கறேன்ட்டு டேரக்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, எதுக்கு எப்ப பாரு நீங்க வந்து ஒரு குதர்க்கமாவே பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? யாரு சார்? ஆமா, இவரு நேரு அவர்கள் கேட்கிறாரு. இப்படி கேட்க ஆரம்பிச்சு, எதுக்கு நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, சொல்லுங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, எதுக்கு எப்ப பாரு குதர்க்கமா பேசுறீங்க, நீங்க மட்டும் தான் அப்படி பேசுறீங்க. இதே இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஆனந்த் அவர்களை பாருங்க, உங்க நீர்வளத்துறை அமைச்சர், இல்ல வந்து இந்த இவர் எடுத்துக்கோங்க அவர் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாம் நல்லா தான் பேசுறாங்க. நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, நீங்க பேசினாதான் இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை கிளம்புது, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன், அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்றாரு. அப்பதான் மைக்கை வந்துட்டு அவைத்தலைவர் ஆஃப் பண்ணார். இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு இதுலதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன் ரெண்டு சைடு நடக்குது. சட்டத்துறை அமைச்சர் திரும்பவும் எந்திரிச்சு விளக்கம் சொல்றாரு. நான் சொன்னது என்ன அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி எந்திரிச்சு வராங்க, இறங்கி வராங்க, இதைத்தான் நான் சொன்னேன், இதை மக்கள் பார்க்கட்டும், ரெண்டு தரப்பையும் போட்டு காட்டுங்க, நீங்க வெறும் அவைத்தலைவர் முகத்தையே காட்டுறீங்க நிறைய நேரங்கள்ல லைவ்ல, இவங்க பண்றதெல்லாம் காட்டுங்க, மக்கள் பார்க்கட்டும், இவங்க ஓட்டு போட்டு அனுப்புறவங்களுக்கு தெரியட்டும் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்றாரு. இதை சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவை முன்னவர் ஒரு தடவை எந்திரிக்கிறார், திரும்பவும் கே நேரு பேசுறாரு, அவை முன்னவர் எந்திரிக்கிறார். அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு இந்த விஷயத்தை பற்றி, அதாவதுங்க இந்த விஷயத்தை தாண்டி நம்ம ரொம்ப பேச வேணாம், இதை இல்லையே முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்ல வராரு. அப்போ ஆப்போசிட்லேருந்து எந்திரிச்சு பைத்தியக்காரங்க மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியேந்து அங்கேருந்து ஆப்போசிட்டாக யாரும் சொல்லியிருக்கிறார். இது இவரோட மைக்கிலையும் பிக் ஆகிடுது, ராஜ்மோகன் அவர்களுடைய மைக்கில். இங்கே இவங்க முன்னவர் மைக்கில் ராஜ்மோகன் அவர்கள் கவனிச்சிடுறாரு. அப்போ தான் அவர் எந்திரிச்சு மைக்கை வாங்கி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து நீங்கள் வன்மையாக கண்டிக்கணும், பைத்தியக்காரங்க மாதிரி பேசுகிறோன்னு சொல்கிறாரு. இது என்ன பேச்சு, கையை நீட்டி பேசுறாரு, வாடா போடான்னு சொல்றாங்க, உரிமையில பேசுறாங்க. இதைத்தான் சட்டத்துறை அமைச்சர் சொன்னாரு, உரிமையில பேசுறாங்க, வாடா போடா பேசுறாங்க, இதைத்தான் சொன்னாரு. இதுதான் இவங்களோட நடவடிக்கை, இதுதான் இவங்க நடத்த நான் இங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இதை வந்து நீங்க தயவு செய்து இவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் இவர் மேல அப்படின்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்காரு. இந்த மொத்த இன்சிடென்ட்டையுமே வந்துட்டு நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி யார் மேலே என்ன நடவடிக்கைங்கிறத பார்த்து நாங்கள் சரியாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவைத்தலைவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இந்த விஷயம் வந்துட்டு காம் டவுன் ஆகுது. இப்போ இந்த லைவ்ல இந்த மாதிரி பார்க்குறப்போ நான் நிறைய விஷயம் தெரியுது. இப்போ அந்த டைமில் ஜெயலலிதா அம்மா அவங்க பீரியட்லாம் இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சா, லைவ் இல்லாத டைமில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, லைவ் இருந்துமே இதை இவங்க போடாமல் வச்சுக்கிட்டு இருந்த டைம்லலாம் கடந்த 5 வருஷத்தில் இவங்க என்ன பேச்சு பேசுனாங்க. இது எடப்பாடி அண்ட் ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு மாப்பிளம் என்னையா மச்சான் இன்னும் மாப்பிளம் ஓ ரைட் ஓகே அப்படின்னு அதை விடுங்க. அந்த 5 வருஷமோ இல்லை வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 2-3 வருஷமோ வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு இது வந்து கிவ் அண்ட் டேக் தான் இவங்க 2 சைடில். அதை விட்டுருங்க, ரியலாக அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்போ எந்த அளவுக்கு இவங்க கண்ட்ரோல்டாக இந்த லைவை வச்சுருந்துருக்காங்கிறது எல்லாமே இன்னைக்கு ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்குதுங்கும் போது டிஎம்கே இஸ் கம்ப்ளீட்லி கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். ஏற்கனவே கேட்குற கேள்விக்கு வேறு பதில் சொல்ல தெரியல, அது பார்த்தா அதுக்கு நடத்தையும் வேற இந்த மாதிரி கோபப்படு என்ன நீ என்ன போய் நாளை யாரு கத்துறது உட்கார இந்த ரவுடிசம் பண்ணுறது, இந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு பிஹேவியரை இங்கே உள்ளே கொண்டு வர்றது டிஎம்கேனாலே இந்த டிஎன்ஏலேயே இதுதான் அப்படிங்கிறத வந்துட்டு மீண்டும் மீண்டும் மக்களுக்கு ரொம்ப வெளிச்சமாக லைவில் போட்டு காட்டுறதுங்கிறத நம்ம இதை சொல்கிறோம். அடுத்தடுத்து டிஎம்கே எம்எல்ஏக்கள் துரை சந்திரசேகரன் அவர் எழுந்து பேசும்போது துறை ரீதியான விஷயங்களை பேசும்போது நீர்வளத்துறை அமைச்சரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு சார். அவர் எல்லா விஷயங்களும் துறை ரீதியாக பேசுறதெல்லாம் மலிப்பு அதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் மீடியாவை பார்த்தா மட்டும் வேகமாக நடந்து போயிடுறாரு, அவர் சைகையெல்லாம் காட்டினார், வேகமாக நடந்து போயிடுறாரு. அது என்னமோ தெரியல, மீடியா பார்த்தா மட்டும் அவருக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாரு. உடனே புசியானந்த் அவர்கள் வந்து அப்படி நாங்கள் வேகமாக போகிறோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் கிடையாது, நம்ம எந்த திட்டத்துக்கு வரோம் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு தான் மீடியா பர்சன்ஸ் கேட்குறாங்க. அப்படி சொல்லும் போது எக்ஸ்ட்ரா 2 கேள்வி, நம்ம அண்ணனுங்களாம் நம்மளை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து கேட்டுடுறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போய் நம்ம மக்கள் பண்ணி பார்க்குறோமா அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம், அது மற்றபடி எங்களுக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு அவங்க கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டுடுறாங்க, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுத்து அனுப்பின 2 கேள்வியும் அவங்க கேட்டுடுறாங்க அப்படின்னு சொன்னதான் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 2 கேள்விகளை யாருமே மறுக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு நீங்கள் பெய்டு மீடியாவாக நீங்கள் நடத்தி காசு கொடுத்து அனுப்பி பண்ணுறவங்கள தான் அப்படின்றத அவர் இதை விட ஓப்பனாக வேறு எப்படி சொல்ல முடியும். நீங்கள் அனுப்பி விடுற, நீங்கள் சொல்லி விடுற, நீங்கள் நடத்துகிற அப்படின்றாரு, இதை விட வேற என்ன ஓப்பனாக சொல்ல முடியும். இல்லைன்னு அங்கேயே சாதிச்சிருக்க வேண்டியதானே. அதுக்கு அவங்க பதிலே சொல்லி அதை டினை பண்ணவே இல்லையே.
அவை குறிப்பில் இன்னைக்கு இது இருக்குது. டினை பண்ணவே இல்லை. இட் வாஸ் நாட் டினைட் பை டிஎம்கே. இல்லை நாங்கள் எந்த ஒரு மீடியாவையும் காசு கொடுத்தோம் அனுப்புறதில்ல, எந்த மீடியாவையும் நாங்கள் சொல்லிலாம் இந்த மாதிரி 2 கேள்வியை கேளுங்க, நாங்கள் நடத்துறவங்களாம் இப்படி கேளுங்க அப்படி கேளுங்க, இவங்களை கிழக்கு பிடிப்பீங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதே இல்லை. எங்களுடைய மீடியா சேனல் எல்லாமே வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படுது. நாங்கள் எங்களுடைய சேனலாக வேணால் ஏதாவது இருக்கலாம், பட் அது இண்டிபெண்ட்டாக செயல்படுது, அது கட்சி ரீதியாக செயல்படவே இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா? சொல்லவே இல்லையா? அதை யாருமே எதிர்க்கவே இல்லையே. அப்போ இதுலேருந்து தெரியுது இவங்களுடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது. தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுமே ஒரு மீட்டிங் நடக்க போகுது இல்லையா சார், அமித்ஷாவோட தலைமையில். அந்த தலைவர் வந்து அமித்ஷா அவர்கள் சார், துணைத் தலைவராக வந்து விஜய் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன, துணைத் தலைவராக விஜய் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க சார். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் மாதிரி ஒரு விஷயம். கரெக்டாக. ஏன்னா வந்துட்டு துணைத் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள்னு நமக்கு லேட்டாக ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை போடுறாங்களே என்னடா இது அப்படின்னு. அப்போ அது வந்து ஜோசப் விஜய் அவர்களுக்கான ஒரு பொசிஷன் கிடையாது, தமிழ்நாட்டு சிஎம்க்கான ஒரு இதுவாக தான் அதை கொடுத்துருக்காங்க. பட் அது ஏன் தமிழ்நாடு சிஎம்? அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கிறாரு, அவருடைய உதவினால தான் வந்து அன்றைக்கி ஆட்சியே அமைஞ்சது 2024. அப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு இதில் வந்து டெபுட்டி சேர்பர்சனாக போடலாமே, ஏன் வந்து துணைத் தலைவராக வந்து விஜய் அவர்களில் சிஎம், தமிழ்நாடு சிஎம் ஏன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சிம்பிளான பதில். இது வந்து ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக இவங்க எல்லாருமே போடுறாங்க. அது ஏன்றது எனக்கு தெரியல. 2022 கடைசியாக அந்த மீட்டிங் நடந்துச்சு. அதாவது வந்துட்டு இந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற 30th மீட்டிங் வந்துட்டு 2022 நடந்துச்சு. இது வந்து 31st மீட்டிங் இப்போ நடக்க போகிறது. இந்த 2022 மீட்டிங்கில் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார், ரைட்டுங்களா? ஆனால் அன்னைக்கு ஸ்டாலின் டெபுட்டி சேர்பர்சன் அந்த கட்சி கூட்டத்தில் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மீட்டிங் நடந்தது திருவனந்தபுரத்தில் 2022. அப்போது எந்த ஸ்டேட்டில் அந்த மீட்டிங் நடக்குதோ சுழற்சி முறையில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடத்துகிறாங்க. கேரளா, அப்புறம் நம்மளுடைய பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ரைட்டா? ஸோ இப்போ இதில் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் பிரியறதுக்கு முன்னாடி ஒரு கதை, பிரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று. ஸோ அப்போ அதில் நீங்கள் வந்து 2021 எடுத்துக்கோங்க, 2020 எடுத்துக்கோங்க, 19, 18 அதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு மீட்டிங்கில் 18 ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, 16 ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா 18 குமாரசாமி அவர்கள் வந்துட்டு சிஎம்மாக இருக்கும்போது கர்நாடகா பெங்களூரில் மீட்டிங் நடக்குது. கர்நாடகா சிஎம்மாக அன்றைக்கி இருந்தவர் தான் டெபுட்டி சேர்பர்சன். அப்புறம் நீங்கள் வந்து 2016 சிஎம்மாக இருந்த பினராயி விஜயன் அவர்கள் தான் வந்துட்டு அன்னைக்கு கேரளாவோட சிஎம்மாக இருந்தனால கேரளாவில் திருவனந்தபுரத்தில் மீட்டிங் நடக்குது. அப்போ அவர் தான் டெபுட்டி சேர்பர்சன். 22 திருவனந்தபுரத்தில் நடக்குது, அப்போ கேரளா சிஎம் தான் வந்து சேர்பர்சன். நடுவில் திருப்பதியில் நடக்குது 21லயோ 20லயோ, அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் சிஎம் தான் வந்து சேர்பர்சன். ஸோ எந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த வருஷத்துக்கான அந்த மீட்டிங்கில் அந்த ஸ்டேட் சிஎம் தான் வந்து டெபுட்டி சேர்பர்சன், துணைத் தலைவர். இதுதான் கான்செப்ட். இதுல வேற எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இவங்க உடனே வந்துட்டு பாஜகவுடைய இது பாத்தீங்களா, இவரை தூக்கி சேர்பர்சனா போடுறான், எவனாவது உருட்டுனா அப்படின்னா அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ ஷார்ட் சாக்கெட் பண்ணி தூக்கி போட்டுருங்க, கவ்விக்கிட்டு போட்டோம். சார், சிஎம் கான்ஸ்டிடன்சியில் வந்து உமன் சேஃப்டியை வந்து எய்ம் பண்ணி ஒரு விஷயம், இது ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அது இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரம்பூர் கான்ஸ்டிடன்சியில் வந்து பஸ் ஸ்டாப்ஸில் வந்து பஸ் ஷெல்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 6 வைக்க போகிறாங்க. அதில் வந்து என்னென்ன மாதிரி வசதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேனிக் பட்டன்ஸ், அதாவது நம்ம வந்து பஸ்ஸுக்காகவோ இல்லை ஆட்டோக்காகவோ வெயிட் பண்ணியிருக்கும் போது ஏதாவது ஒரு பைஸ்டாண்டர் ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த பேனிக் பட்டன்ஸ் அமுத்தணும் அப்படின்னா அங்கே சிசிடிவியும் வச்சுருப்பாங்க. அந்த சிசிடிவி அடுத்த 10 நிமிஷத்துக்கு அடுத்த 15 மினிட்ஸ்க்கு வந்து அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படிங்கிற ஒரு வசதி அங்கே கொடுத்துருக்காங்க. பேனிக் பட்டன்ஸ் வைக்க போகிறாங்க, சிசிடிவி கேமரா, ஒய்ஃபை இருக்க போதாங்க. அதே மாதிரி இம்ப்ரூவ்ட் லைட்டிங்ஸ், அதாவது இம்ப்ரூவ்ட் லைட்டிங்ஸ்னால் இப்போ நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறத தாண்டி இங்கே நிறைய எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ பெண்கள் வந்து அங்கே பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பஸ் ஷட்டல்ஸ்லாம் வந்து பெரம்பூரில் நிறுவப்படுறதா ஒரு இது வந்திருக்கு சார், ஒரு நியூஸ் வந்திருக்கு. மிகப்பெரிய விஷயம். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பெரம்பூரில் வந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்தோம். 300 கோடி செலவில் வரப்போகிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, அதுவும் வந்துட்டு எல்லா இதுவுமே இருக்கக்கூடியது. இன்றைக்கி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து வந்துருந்துச்சு, ஒரு 2 days பேக் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு, டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இது மாதிரி வந்து அடுத்தடுத்த விஷயங்களையும் அவங்க கொண்டு வரணும். பட் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி பேனிக் பட்டன்ஸ், இந்த மாதிரி வந்து பஸ் ஷெல்டர் பெரம்பூர் தொகுதின்னு வைக்காமல் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையுமே இந்த பேனிக் பட்டன்ஸ் அப்படின்றது நிறுவப்படணும், எல்லாருக்குமே உதவியாக இருக்கணும். முக்கியமாக வந்துட்டு திமுகவுடைய தொகுதிகளெல்லாம் வைக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு ரொம்ப பேனிக்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக காரங்க தான். நீங்கள் யோசிக்கிற ஆங்கிள்லையும் ரைட்டு, அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். திமுக காரங்க அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்கலாம்னு சொல்கிறது அது ஓகே, அது நீங்கள் ஃபன் லைட்டர் நோட் எடுக்கலாம். பட் நான் சீரியஸாக சொல்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு திமுக காரங்களுடைய வீட்டுக்கு வாசலில், அப்புறம் சட்டமன்றத்திலேருந்து அவங்க போகிறது, அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சட்டமன்ற வீடுகள், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அந்த பேனிக் பட்டன் அடிக்கடி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பேனிக்கில் இருக்கிறது இப்போ அவங்க தான்.
அவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப உதவி தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை தூக்கி போட்டு ஸ்மாக் அடிக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க இன்னும் ஒன்றும் தெரியாதுன்னு பேசுகிறாங்க. வாட் த ஹெல் ப்ரோ, திஸ் லைஃப் இஸ் வெரி ஹார்ட் டு லிவ் அப்படின்ற மாதிரி. 5 years இந்த லைஃப் இன்னும் 5 years, only 3 months over, 4 years and 9 months remaining, oh my god அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் இந்த பேனிக் மோட். அந்த பேனிக் பட்டனை கொஞ்சம் கோச்சிக்காமல் தயவுசெய்து வந்துட்டு திமுக காரங்களுடைய ஆக்சஸ்க்காக வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவிப்படும் போதும் கூட இந்த மாதிரி சிசிடிவி இதில் வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு காவல்துறை வருவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ டிஎம்கேடைய பேனிக்கு ஒரு பட்டன் கொடுத்துருங்க. ஓகே சார். நம்ம வேறு சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்து வெளியில் டிஸ்கஸ்